Hi friends, இந்த வீடியோவில் வந்து ஃபைனோடெக்ஸ் கெமிக்கல் லிமிடெட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். 43 rupees 50 பைசையில் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் equity 13.5% இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் 5000 கோடி. ஸ்டாக்கோட PE 46.6. டிவிடெண்ட் ஈல்டாக 0.18% கொடுக்குறாங்க. இந்த கம்பெனி மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் ஃபார் டெக்ஸ்டைல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், வாட்டர் ட்ரீட்மெண்ட், ஃபெர்டிலைசர், லெதர் அண்ட் பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பிஸ்னஸில் இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி நெக்லிஜிபிளாக இருக்குது, 0.01 இருக்குது. அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து ஒரு 20 rupees ரேஞ்சில் வந்து மார்ச் மாதம் இருந்தது. கன்சிஸ்டண்ட்டாக ஏறி இந்த ப்ரைஸ் வந்திருக்கு. அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி ஆல்மோஸ்ட் டெப் ஃப்ரீ கம்பெனி. எவ்ரி குவார்ட்டர் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க. டெப்டாஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 102 to 135 டேஸ்க்கு. இந்த சார்ட் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்களுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் சேல்ஸ் வந்து 138 கோடியிலேருந்து 2.5 வருஷத்தில் 314 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 26 கோடியிலேருந்து 44 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து 15 கோடியிலேருந்து 125 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் காம்பவுண்டர் சேல்ஸ் க்ரோத் வந்து 10 இயர்ஸில் 22% மெயின்டைன் பண்ணுறாங்க. காம்பவுண்டர் ப்ராஃபிட் க்ரோத் வந்து 10 இயர்ஸில் 20% மெயின்டைன் பண்ணுறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 20% கொண்டு வந்திருக்காங்க. தட் இஸ் குட். பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டல் லையபிலிட்டிஸ் வந்து 1159 கோடி இருக்குது. இதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ஹையஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட 62% இருக்குது. அதுக்கப்புறம் பப்ளிக் கிட்ட 33% இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் அரௌண்ட் 1,62,000 பக்கம் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ மண்டேயில் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா இது வந்து 47 to 48 rupees வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. கரண்ட் ப்ரைஸ் வந்து 90 rupeesல இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 69,000 கோடி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 22% இருக்குது. இவங்க வந்து ட்ரெஷரி, கார்ப்பரேட், ஹோல்சேல் பேங்கிங், அப்புறம் ரீட்டைல் பேங்கிங் இந்த செக்மெண்ட்டில் இருக்காங்க. ஸ்டாக்கோட P 9.89, புக் வேல்யூ 43.2 இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 69,000 கோடி இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் வந்து 2.44% கொடுக்குறாங்க. டெப்ட் ஈக்விட்டி கொஞ்சம் கூட இருக்குது, 11% இருக்குது. பட் அதை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஜனவரி மாதம் போல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 57 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது. கன்சிஸ்டண்ட்டாக ஏறி இப்போ 90 rupees வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கு காரணம் வந்து குட் ப்ராஃபிட் க்ரோத். 65.2% CAGR ஓவர் லாஸ்ட் 5 years போயிருக்காங்க. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 19.4% இருக்குது. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து நெகட்டிவ் சைடில் இருக்குது, லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேபிட்டலைசிங் த இன்ட்ரெஸ்ட் காஸ்ட், அதுதான் வந்து நெகட்டிவ் சைடாக இருக்குது. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் ரெவென்யூ வந்து 4,400 கோடியிலேருந்து 7,700 கோடி பக்கம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் 2.5 yearsல. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் வந்து 841 கோடியிலேருந்து 2,000 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது காரணம் கஸ்டமர் பேஸ் வந்து இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி NPA வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து 425 கோடியிலேருந்து மல்டிஃபோல்ட் ஆகி 7,000 கோடியாக இருக்குது, விச் இஸ் குட். இவங்கள்ட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் க்ரோத் வந்து 50% மெயின்டைன் பண்ணுறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அரௌண்ட் 10 to 15% மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ஹையஸ்ட்டாக இருக்குது ப்ரமோட்டர்ஸ் கிட்டக்க 73% இருக்குது. அதுக்கப்புறம் DAS கிட்டக்க 13% இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் அரௌண்ட் 9 lakhs பக்கம் இருக்காங்க. இது வந்து என்ன ஆகும்னா நியர் டேர்மில் ஒரு 99 rupees வரைக்கும் போகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 105 rupees வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வாங்கியிருக்கீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் வரதுக்காக வெயிட் பண்ணுங்கள். அதுக்கடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபைலாடெக்ஸ் இந்தியா லிமிடெட் 54 rupees ரேஞ்சில் இருக்குது. இது இங்கேருந்து 60 rupees போகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த கம்பெனி வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் லீடிங்கில் இருக்காங்க. நேரோ ஃபேப்ரிக்ஸ், பாலியஸ்டர் சிப்ஸ், இந்த சிந்தட்டிக்
ட்ரேடிங்கில் இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 2400 கோடி இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13% இருக்குது. ஸ்டாக்கோட பி 13.2. நெக்லிஜிபிள் டெப்ட் ஈக்விட்டி 0.10 தான் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டாக 0.46% கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மார்ச் மாதம் போல் 36 ரூபா இருந்தது. நல்ல ஏற்றம் கொடுத்துருக்கு. 55 ருபீஸ் இருக்குது. அதனால் இந்த ப்ரைஸ்லேருந்து 60 ருபீஸ் போகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இது காரணம் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் சேல்ஸ் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்புறம் நெட் ப்ராஃபிட் வந்து பெட்டராக இருக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து 184 க்ரோஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அரௌண்ட் 1 lakh பக்கம் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் சொன்ன 3 ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் பர்பஸுக்கு தான். ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர். அதனால் உங்கள் ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷேரை கன்சிடர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வரும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடர்ந்து கன்டினியூ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.